குலசை முத்தாரம்மன் கோவில் கொடியேற்ற மாலை அணிந்து கும்பம் எடுத்துட்டு காப்பு கட்டுற முதல் நாளே கடல் அளவில் கூட்டம் இருக்கு. நீ 10ஆம் திருவிழாக்கெல்லாம் இதை விட 10 மடங்கு கூட்டம் அதிகமா இருக்கும். அதான் மோஸ்ட் பவர்ஃபுல் கடவுள் குலசை முத்தாரம்மன். எங்க ஊர்ல குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க. டீம் பசங்க வேற பாதி பேர்கிட்ட மாலை போட்டிருக்காங்க. அதனால கும்பம் எடுத்து வரணும், காப்பு கட்ட நினைக்கிறவங்களாம் காப்பு கட்டுவாங்க. ஒரு பெரிய லாரியை பிடிச்சி குலசை முத்தாரம்மனை பார்க்கறதுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி குலசேரப்பட்டினத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து கடற்கரைக்கு வந்து சேர்ந்தோம். புதுசா மாலை போடுறவங்களாம் மாலை போடுவாங்க. அதுக்கப்புறம் கும்பம் எடுத்து தாய முத்தாரம்மனை பார்த்துட்டு காப்பு கட்டணும். முதல் நாள் திருவிழாக்கு கடல் அளவுல கூட்டம் இருக்கு. அப்ப 10ஆம் திருவிழாக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. மாலெல்லாம் போட்டுட்டு கும்பத்தெல்லாம் எடுத்துட்டு முத்தாரம்மனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். கோவில் கிட்ட போனதும் கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். அப்புறம் டீம் பசங்க எல்லாருமே கையாலேயே சங்கிலி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கிட்ட போய் முத்தாரம்மனை பார்த்துட்டு காப்பெல்லாம் கட்டுறவங்க காப்பெல்லாம் கட்டியாச்சு. நீங்க யார் யாரெல்லாம் குலசேகரப்பட்டினத்துக்கு வந்திருக்கீங்க, யார் யாரெல்லாம் குலசை முத்தாரம்மனுக்கு மாலை போட்டிருக்கீங்க, 10ஆம் திருவிழாக்கு யார் யாரெல்லாம் கோவிலுக்கு வருவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கும்பம்லாம் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். இனி 10ஆம் திருவிழாக்கு குலசை முத்தாரம்மன் தாயை பார்க்கறதுக்கு எல்லாருமே வருவோம்.